வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி. இது உங்கள் தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக 85 டேஸ் ஸ்டடி பிளானர் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு இல்லையா? இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் ஆல்ரெடி யூனிட் 5 முடிஞ்சாச்சு. இப்போ யூனிட் 6 நடந்துகிட்ருக்குது. நேற்று குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதில் வேக்கன்சி ரொம்பவே கம்மி தான். 245ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்காக நம்ம படிக்கிறத விட்டுறக்கூடாது, நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கிறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது. இப்போது படிக்கிறது ஒன்றும் ஒரு பொருள் கிடையாது. யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, காணாமல் போய்டும்னு சொல்கிறதுக்கு. நம்ம இந்த வருஷம் படிச்சிட்டோம்னா அடுத்த அப்கமிங் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக நம்ம ரிவிஷனே பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு எப்படியாவது படிச்சுக்கோங்க. ஏன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுனால கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கொஷின் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா கட் ஆஃப் நிறையாவே இருக்கும். அதாவது நம்ம எதிர்பார்க்குறத விட கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஸோ கொஷின் ஈஸியாக இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம போடுற எஃபர்ட்டை விட இன்னும் அதிகமாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம படித்தோம்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 245ங்கிறதுனால நம்பிக்கை விட்டுறாதீங்க. ப்ளீஸ் படிங்க, கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் உழைப்பை போட்டு படிங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் எக்ஸாமே வைக்கலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஓகேவா? அதை நினச்சிட்டு நமக்கு அட்லீஸ்ட் 240ங்கிற சான்ஸாவது கிடச்சிச்சின்னு நம்ம இதான் பண்ண முடியும். நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, வெட்னஸ்டே தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அதர் தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், கல்ச்சர் டெவலப்மெண்ட் சவுத் இந்தியா. 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்லேருந்து தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு தமிழ் கல்ச்சர். ஸோ இந்த 2 லெசனையும் படிச்சுக்கோங்க. ஈவினிங் நான் இதுக்கான கொஷின் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மார்னிங் நம்ம நேற்று கொஷின் கொடுத்துருந்தேன் இல்லையா 2 லெசனுக்கு 50 கொஷின்ஸ், அதுக்கான ஆன்சரை நான் இப்போது அப்லோட் பண்ணுறேன். உங்களோட ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாதவங்க எல்லா லெசனுக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் 25 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பிடிஎஃப்பையும் ப்ளீஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சரோடு இருக்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு படித்து பார்த்துக்கோங்க. வீக்லி டெஸ்ட்டை மறந்துடாதீங்க. வீக்லி டெஸ்ட்டுக்கு இந்த வீக் ஃபுல்லாக படிக்க போகிற லெசன் ப்ளஸ் எல்சிஎம்மோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 2024 டிசம்பர். ஓகேவா? இதை படிச்சுக்கோங்க. வீக்லி டெஸ்ட்டுக்கு அது மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.